எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பெரிய பொலிட்டீஷியன், எந்த ஒரு பெரிய அரசியல்வாதியும் மக்கள்கிட்ட என்னை மன்னிச்சிருங்க, நான் பெரம்பலூர் வந்து என்னால் வர முடியல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டதில்லை இது வரைக்கும். வருத்தம் தெரிவிப்பாங்க, மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கான ஒரு அந்த ஈகோன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கான ஒரு ஸ்டேட்டஸ் இன்னும் மெயின்டைன் பண்ணுவாங்க, இறங்கி போக மாட்டாங்க, இறங்கி போக மாட்டாங்க. பட் இவரு வந்து ரொம்ப கேஷுவலா சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த விஷயம். அது காரணம் என்னன்னா, ஒரு மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரமா நின்றுட்டு இருக்காங்க தன்னுடைய வருகைக்காக. இப்ப நமக்கு தெரியாத மாதிரி விஜய்க்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லைங்களா? விஜய் அந்த நேரலையை பார்த்திருப்பாரு, விஜய்க்கு அந்த தகவல் சொல்லுவாங்க, அங்கிருந்து சொல்லுவாங்க, அங்குள்ள பொறுப்பாளர்கள் சொல்லுவாங்க, அங்குள்ளவங்க சொல்லுவாங்க, இங்க சார் காத்துக்கிட்டு இருக்காங்க, அப்படி நின்றுட்டு இருக்காங்க, உட்கார முடியாம இருக்காங்கன்னா தன் மீது உள்ள பாசம், தன்னை வந்துங்கிற பாசம் போது நான் உங்ககிட்ட பயங்கரமா மன்னிப்பு கேட்கறன்ற இடத்துல தான் விஜய் உயர்ந்து நிற்கிறார். கேட்டுதான் ஆகணும், தப்பே ஒண்ணும் கிடையாது. நீங்க மக்கள் முன்னாடி தான் கேட்கறீங்க, அவங்க தானே கடவுள், அவங்க தானே எஜமான், கேட்கறதுல என்ன இது இருக்குது? உண்மையிலே அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அது.